வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்நாடு சமையல்ல என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு சமையல் வீடியோ இல்லை. இப்போ எல்லாம் லீவு, கொரோனா டைம்ங்கிறதுனால எல்லாருக்குமே பிள்ளைகளாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால எல்லாருக்குமே எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானது ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு, நம்ம வீட்டில் பழைய துணியெல்லாம் நிறைய இருக்குது. எல்லார் வீட்லையுமே இருக்கும் பழைய துணியெல்லாம். கொஞ்சம் பழசாச்சுன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வெளியில் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தாலும் 1 ரூபா 2 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. அந்த துணியை வச்சு நம்ம என்ன வேலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சிருக்கிறோம். எங்கள் பிள்ளைய நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு மேட்டு தான் செய்ய போகிறோம். பழைய ட்ரெஸ்ஸுகளை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், பழைய துணியை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பழைய துணி இது வந்து சோபாவில் போட்டிருந்தா கிழிஞ்சு போச்சு. அதனால இப்போ எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், எல்லாம் கிழிஞ்சதா நினைக்கிறேன்னா நல்லாவே கிழிஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வெல்வெட் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் நம்ம கால்மேட் செய்கிறதுக்கு. அதே மாதிரி காட்டன் துணியிலையும் செய்யலாம், வெல்வெட்லேயும் செய்யலாம். அப்புறம் இந்த பிள்ளைங்களாம் போட்டுக்குவாங்க பேண்ட்டு, அது என்ன பேண்ட்டு, லெக்கின்ஸ் பேண்ட்டு, லெக்கின்ஸ் பேண்ட்லேயும் செய்யலாம். இந்த வெல்வெட் துணினா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா இழுக்கும், நல்லாவும் இருக்குது செய்கிறதுக்கு. பாருங்க, இப்போ நான் அதான் எடுத்துருக்கிறேன். இது பனியன் கிளாத்து, இதுவே கிழிஞ்சது. இது வந்து பனியன் கிளாத்துக்கு உள்ளது. இந்த நம்ம பசங்கள்லாம் பனியன் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேண்டாத பனியன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கிழிச்சு செய்யும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த 3 துணியை வச்சு தான் இன்றைக்கி வந்து மேட்டு செய்ய போகிறோம். இப்போ துணியை வந்து இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ மேட்டு பின்னுறதுக்கு இந்த துணியை வந்து பீஸாக கட் பண்ணிக்கணும். நல்லா நீல பீஸாக கட் பண்ணணும். அப்போ எல்லா நீளமும் வந்து ஒரே அளவில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த மேட் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சு, ஒரு ஸ்கேலோட இந்த அகலத்துக்கு ஒரு அளவு வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அதே அளவில் வந்து லைனாக நிறைய பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ கலராக இருந்துச்சுனாலும் துணி எல்லா கலர்லேயும் நிறைய பிட்டு வந்து எடுத்துக்கோங்க. நமக்கு அப்போ அந்த மேட் வந்து கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரே மாதிரி அளவு வச்சு நம்ம கோடு போட்டுக்கிட்டோம். நமக்கு பீஸாக இருந்ததுன்னா அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே அளவில் வெட்டும் பொழுது நம்மளோட மேட் டிசைன்ஸ் வந்து ஒரே மாதிரி வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக சும்மா ஏதோ ஒரு அகலம் அளவு எடுத்துகிட்டு இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ எல்லா கலர் பீசஸ்லேயும் நாங்கள் இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே அளந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பீஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி இருக்கிறத எடுத்து இப்போ இந்த துணியை எடுத்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி இழுத்துக்கணும். பனியன் கிளாத்து வெல்வெட்டெல்லாம் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நல்லா நீளமாக பாருங்கள் அந்த மாதிரி கயராட்டம் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கயிறு மாதிரி வந்துடும். ஆமாம், பாருங்கள் எங்கம்மா மேஜிக் காட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இழுத்துக்கணும். உங்களுக்கு காட்டன் துணியாக இருந்தாலும் இந்த மாதிரி இழுத்து நல்லா உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன். கட் பண்ணி இழுத்து வச்சுருக்குறேன். 2 கலர் எடுத்துருக்குறேன். 2 கலரில் ஒரு கலரை கீழே வச்சுக்கணும், ஒரு கலரை மேலே வச்சு முடி போட்டுக்கலாம். நல்லா இழுத்து இந்த மாதிரி நல்லா முடி போட்டுக்கோங்க. நச்சுன்னு இந்த மாதிரி முடி போட்டுட்டு இப்போ இது 2ஐயும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும். சிகப்போட இன்னொரு கொனை, ஒரு கொனையில் முடி போட்டிருக்குறோம், இன்னொரு கொனையில் பின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பின்னை குத்திக்கோங்க. இதை கொண்டு வந்து இதுக்குள்ளே கொடுத்து இந்த மாதிரி முடி போட்டுக்கிட்டு வரணும். இதே மாதிரியே இந்த பின்னை கொடுத்து இதில் இழுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பின்னி இருக்கிறோம். இப்போது ஸ்டார்டிங் இங்கே ஒரு முடிச்சு போட்டுட்டு நம்ம பின்ன ஆரம்பிச்சோல்லே இப்போ ஒரு 7 நாட்டு தான் போட்டிருக்கோம். அந்த 7 நாட் போட்டோடனே இப்போ இது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ இந்த இப்படி வந்து நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம முடிச்சு போட்டோம் இல்லையா, அது வந்து கீழே போயிடணும். இந்த முடிச்சு போட்ட 2ம் கீழே வந்துட்டு இந்த நம்ம பின்னிட்டு இருக்கிறது வந்து இப்படி மேலே வரணும், இப்படி கரெக்டாக இருக்கணும். இப்போது இதை வந்து நம்ம ரன்னிங் பீஸ் மாதிரி விட்டுறலாம். இப்போது இந்த ரெட் கலர் கிளாத் எடுத்து நம்ம வந்து இங்கே வந்து முடிச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெட் கலரோட ஆப்போசிட் பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கும் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பின்னணும் இல்லையா, இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு எடுக்க போகிறோம். இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுக்கணும்.
இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும்னா இதே மாதிரி இப்போ நம்ம இந்த அடுத்த ரவுண்ட் வந்து இப்படி போட்டுகிட்டே வரப்போகிறோம். இப்போது இந்த துணி வந்து பேஸாக இருக்கும். இப்போ இது பாருங்கள் அடுத்த ஹோல், இந்த ஹோலில் இதே மாதிரி உள்ளே விட்டு இப்படி வந்து வெளியில் எடுக்கிறோம். இப்போது இதையும் எடுத்துக்கலாம், டைட் பண்ணிக்கோங்க நல்லா இழுத்து. இப்போ பாருங்கள் இப்படியே இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள் நம்ம இங்கே முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து முடித்தோம். இப்போ செகண்ட் சர்க்கிள் இப்படி இவ்வளோ தூரம் போட்டு வந்திருக்கோம். இந்த பக்கம் நீளமாகவும் இந்த பக்கம் இப்படி பார்டர் மாதிரியும் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இது வந்து வெல்வெட் கிளாத்துங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸாக தெரியல. இதுவே நீங்கள் வேறு இந்த லப்பர் கிளாத்து வேறு காட்டன் கிளாத்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாவே ஷேப் தெரியும் நேராக பார்க்கும் பொழுது. பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம அந்த பனியன் கிளாத்தில் போடும்பொழுது உங்களுக்கு அந்த டிசைன் வர்றது தெரியுது பாருங்கள். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி பின்ன ஆரம்பிச்சும் பொழுது தான் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த முடிச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து முடிச்சு வந்து நம்ம அதுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோங்கிறதுக்காக இங்கே வந்து மறுபடியும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹோலில் இப்போ ரெண்டு தடவை விட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி இதை திருப்பி பிடிச்சிக்கணும். மறுபடியும் அதே ஓட்டைக்கில் பாருங்கள், அதே ஓட்டைக்கில் கொடுத்து இன்னொரு முடிச்சு போட்டுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டிருக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்த ஓட்டை பாருங்கள், இந்த ஓட்டைக்கில் கொடுத்து 2 போடணும். இதே மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். இப்போ இன்னொரு ரவுண்டு வர விட்டு நான் காட்டுறேன். இப்போது 2 நாட்டாக போட்டு ஒரு சர்க்கிள் வந்தாச்சு. இப்போ அடுத்தது திரும்ப இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு நாட்டாக போட்டுட்டு இன்னொரு சர்க்கிள் வர போகிறோம். இது மாதிரி நீங்கள் மாற்றி ஒரு டைம் வந்து ஒரு ரவுண்டு ஒரு நாட் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் போடுங்க. அடுத்து அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆனவுடனே அடுத்தது வந்து 2 நாட் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் அது வந்து ரவுண்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே உங்களுக்கு பெருசாகிட்டே போகும். அப்படி இல்லைன்னா தொப்பை இப்படி கொடை விழுந்த மாதிரி வரும், அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நாட் போட்டும் அதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து 2 நாட் போட்டும் போட்டுகிட்டே இருக்கும். பாருங்க ஒவ்வொரு நாட்டு அதே மாதிரி தான். இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த 2 பீஸு அந்த ரெட் கலரும் ப்ளூ கலருமே நல்ல நீளமாக இருந்தனால எங்களுக்கு வந்து சர்க்கிளாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சின்னதாக வந்து பிட்டு துணி எடுத்துருந்தீங்கன்னா நம்ம இது கூட ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதே கலர் வேணும்னாலும் அதே கலர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை கலர் மாற்றி ட்ரை பண்ணணுன்னாலும் நீங்கள் வேறு கலர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது முடியும் பொழுது எப்படி வந்து அடுத்த பிட்டு கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறோம். பின்ன கலட்டிக்கோங்க. இப்போது அந்த கொனையில் இருக்கிற பின்னை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வந்து கட் பண்ணிக்கலாம். ஹோல் மாதிரி சின்ன ஹோல், சும்மா லைட்டாக இந்த இடம் இந்த மாதிரி. இப்போ இது கூட என்ன கிளாத்தை வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாத்தை இதுக்குள்ளே விடணும். இப்போ இதுலேயே அந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டாச்சு. இது 2ஐயும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ இந்த துணியோட அடுத்த எட்ஜை எடுத்து இதுக்கு உள்ளே விட்டு இழுத்துட்டோம்னா நாட்டு வந்து விழுந்துடும். இப்போ இந்த இடத்துல பெரிய முடிச்சாவும் தெரியாது, அப்படியே ஈவனாக அது கூட சேர்ந்து அழகாக ஜாயிண்ட் ஆகிட்டே வரும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ இதுக்கு மேலே அடுத்த கலர் வரணும்னா பாருங்கள், இப்போ இது இன்னும் மட்டும் இது கீழே வச்சுக்கிட்டு வந்தோம், இதுதான் நாட்டு போட்டுக்கிட்டு வந்தோம். இப்போ இதை பாருங்கள், இதை இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இதை கீழே கொண்டுட்டு வந்துக்கணும். இதை கீழே கொண்டு வந்துட்டு இந்த அடுத்த துணியை இதை மேலே போட்டுக்கணும். அவ்வளவுதான். அதே மாதிரி இனிமேல் அடுத்து நாட் போட்டுக்கிட்டு பாருங்கள், இதில் வந்து இந்த கொனையில் பின்னிஷ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ 2 நாட்டு போடணும். அதே மாதிரி இன்னொரு முடிச்சு அதில். இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகி அந்த சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி மறுபடியும் ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக போட போகிறோம். உங்களுக்கு இந்த 2 கலருமே வேண்டாம், வேறு கலர் வேணும்னாலும் இந்த இடத்துல அப்படியே நம்ம எப்படி துணி தீந்தப்போ ஜாயின் பண்ணோம் அதே மாதிரி துணியை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு கலரில். இப்போ இதே மாதிரியே போட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு வரலாம். ஒரு நிமிஷம். இப்போ நம்ம 2 இப்படி போட்டுகிட்டே வந்தோம் இல்லையா? அப்போ 2 போடும் பொழுது அடுத்த 2 ஜாயிண்டிங் வரும்பொழுது இவ்வளோ கேப் இருக்கும். அப்போ அந்த கேப்பில் தான் அடுத்தது விட்டு கொடுக்கணும். அடுத்த முடி போகையில் இதுக்குள்ளே விட்டு 2 நாட் போடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த நாட் வந்து இந்த 2ஐயும் விட்டுட்டு இந்த கேப்பில் விட்டு 2 நாட் போடுவோம். இந்த முடிச்சுக்கு நடுவால் வரும், இந்த மாதிரி வரும். இந்த இப்போ இந்த முடிச்சை விட்டுட்டு இந்த இடையில போடும் பொழுது இந்த மாதிரி வரும்.
இது வெளிப்பக்கம் பாருங்கள், இது உள்பக்கம். இதை இந்த நம்ம ஃபஸ்ட்டில் தொடங்கும் பொழுது முடிச்சு போட்ட முடி பாருங்கள். இதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அவ்வளோதான். இது எது உள்பக்கம் எது வெளிப்பக்கம்னாலும் தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். இது பாருங்க, இப்போ குட்டியாக இருக்குது. குட்டியாக 2 பண்ணுனா எங்கள் தியா பாப்பாவும் செஞ்சா பாருங்க எப்படி இருக்குன்னு. அவளும் சேர்ந்து அம்மாச்சி நான் செய்கிறேன்னு சொல்லி அவளும் செஞ்சுருக்கிறா. சூப்பராக இருக்க. 2 குட்டி செஞ்சான், 1 பெருசாக செஞ்சான். பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வேஸ்டான துணி இருந்தால் செஞ்சு பாருங்கள். இந்த கொரோனா டைம் சும்மா தான் இருக்கிறோம். சும்மா இருக்கிற டயத்தில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கூடையெல்லாம் செய்கிறோமே அது மாதிரி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. 2வது வேஸ்ட்டு துணிக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம மேட்டு செஞ்சு போடும் பொழுது நம்மளுக்கும் காலில் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளே செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். வேஸ்டான துணியெல்லாம் செஞ்சு எங்கே வேணாலும் பாத்ரூம், வீடு, வாஷ்படி எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.